பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆவை, அதுவும் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, பாத்துட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக இந்த முழு சமுதாயத்துக்குமே கிடைக்குது. அதுல பாத்தீங்கன்னா யார் அதுலயும் அந்த முத்தலிபின் குடும்பம் இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப கவலையிலும் கஷ்டத்துல இருப்பாங்க. அதை உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கவலை, நெருக்கடி, வறுமை ஏற்பட்டால் இதை ஓதிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. கவலை அப்படிங்கிறது நமக்கு அப்பப்ப வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே கவலையில சொல்லலாம். நெருக்கடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு மனிதர்கள் நெருக்கடி கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல காசுல நெருக்கடி வரும். முக்கியமா கடன் இருக்குனாவே நமக்கு காசு நெருக்கடி இருக்குன்னு அர்த்தம். மனிதர்கள் நெருக்கடி எப்ப வரும்னா, இந்த போட்டி போட்டுட்டு, சண்டை போட்டுட்டு, பொறாமப்பட்டுட்டு, கெடுதல் செஞ்சுட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாம் மனிதர்கள் நெருக்கடி கொடுப்பாங்க. அது இல்லாம வறுமைங்கிறது பார்த்தா சிலர்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறதா வறுமை நினைச்சுக்கிறாங்க. அப்படின்னு கிடையாது. சாப்பாட்டுக்கு இருந்தாலும் சரி, மத்த விஷயங்களை செய்து கொள்ள முடியாம ஒரு சிரமமாவே இருந்துட்டு இருக்கு, ஒரு போதுமான வருமானம் இல்லாம இருக்கு, சௌரியம் இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னாலும் அந்த வறுமையும் உங்களுக்கு இது போக்கும். அதுக்கு அவர்கள் ஓத சொன்னது என்னன்னா, அல்லாஹு அல்லாஹு ரப்புனா லா நுஷ்ரிகு பிஹி ஷைஅன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ர் தான். அல்லாஹு அல்லாஹு ரப்புனா லா நுஷ்ரிகு பிஹி ஷைஅன்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹு அல்லாஹு என்னுடைய அல்லாஹுவே, ரப்புனா என்னுடைய ரப்பே, லா நுஷ்ரிகு உனக்கு யாரையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம், பிஹி ஷைஅன் எதையும் கொண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அல்லாஹுக்கு இணையாக வேற யாரையும் ஆக்க மாட்டோம் அப்படிங்கறதை அல்லாஹுவே 3 முறை அழைத்து நம்ம சொல்றோம். 3 முறை அழைக்கிறோம். 2 முறை அல்லாஹுன்னு அழைக்கிறோம், 1 முறை ரப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அல்லாஹு ரப்பனா இது ரெண்டுமே அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சது அழைப்பதிலே. அதனாலதான் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா நல்லா ஓதும்போது கவனிச்சு பாருங்க, அல்லாஹும்மேன்னு வரும், அதுக்கப்புறம் ரப்பின்னு வரும், ரப்புனா அப்படின்னு வரும், ரப்பனான்னு வரும், மாத்தி மாத்தி ரப்பு அல்லாஹு அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் வரும். இந்த 2 வார்த்தைகளை சொல்லி அழைப்பது அல்லாஹுக்கு பிடிக்கும். இது வேற யாருக்கும் பொருந்தாது. அதனால ஏன்னா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ்ல எல்லாம் சொல்லும் போது இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சொன்னா அவங்கவுங்க ஒரு இறைவனை வணங்கி கொண்டு இருப்பாங்க. அப்ப பொது பெயரா இருக்கும் அது. ஆனா அல்லாஹுக்கு மட்டும் சூடக்கூடிய பெயர்கள் பார்க்கும்போது அல்லாஹு ரப்பு இது ரெண்டுமே அல்லாஹுக்கு மட்டும் சூடக்கூடிய பெயர். அதனால நாம எப்போதும் அவனை அழைக்கும் போது பொது பெயர்களை கொண்டு அழைக்காம இந்த மாதிரி அவனை மட்டும் குறிக்கக்கூடிய பெயர்களை கொண்டு அழைத்து நம்ம என்ன சொல்றோம், உனக்கு இணையா யாரையும் வைக்க மாட்டோம் நம்ம சொல்றோம். அது ஒரு பெஸ்ட் வேர்டுன்னு சொல்லலாம் நம்ம சொல்றதுலயே. ஏன்னா அல்லாஹுக்கு நம்மளிடத்துல இருந்து என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அவனை நம்ம வணங்கணும் அப்படிங்கறத அவனுக்கு நம்ம இடத்துல இருந்து வேணும், வேற எதுவுமே வேணாம். உங்களுக்கு வசதி இருந்துச்சா இல்லையாங்கிறதுல அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டான். அவன் விரும்பினா கொடுப்பான், அவன் விரும்பாட்டுனா கொடுக்க மாட்டான். சுலைமான் நபிக்கு அவ்வளவு வசதியும் கொடுத்தான், அவரும் நபிதான். அதே மாதிரி இன்னும் எத்தனையோ நபிமார்கள் ஏழ்மையா இருந்தாங்க. மூசா நபில அவ்வளவு கஷ்டத்துல எல்லாம் இருந்தாங்க. எத்தனையோ நபிமார்கள் ஆடு எல்லாம் மேய்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் அவ்வளவு வறுமையில கஷ்டப்படுத்தாங்க. அதுவும் ஒரு மாசம் அளவுக்கு, ஒரு பிறை தெரிஞ்சு அடுத்த பிறை தெரியற வரையும் கூட ஒரு மாசம் ஃபுல்லா ஆடு பெரியலையாமா வீட்டுல. எந்த அளவுக்கு வறுமையில இருந்திருக்காங்க பாருங்க. செல்வந்தர்களாகவும் இருந்திருக்காங்க நபிமார்கள், ஏழையாவும் இருந்திருக்காங்க. அல்லாஹுவை பொறுத்தளவுக்கு அதுல வித்தியாசம் இல்லை. ஆனா அவனுக்கு இணை வைக்காம அவன் பேச்சை கேட்டது யாரு அப்படிங்கறத மட்டும்தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், மறுமையில பார்ப்பான். அதுதான் நம்ம சொல்றோம், உனக்கு யாரையும் நாங்க இணை வைக்க மாட்டோம்னு சொல்றோம். அப்படி நம்ம சொல்லும் போது அல்லாஹு திருப்தி படுகிறான். இந்த அடியானை படைத்ததின் நோக்கம் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுடைய கஷ்டத்தை நான் போக்குறேன். அவன் என்ன மட்டும்தான் வணங்குறேன்னா அப்ப அவன் என்கிட்ட மட்டும் தானே கேட்பான், அவன் கஷ்டத்தை நான் மட்டும்தானே போகணும்னு சொல்லிட்டு அல்லாஹு உங்களுக்காக போக்கிடுவான். நிச்சயமா உங்க கவலை, துக்கம், துயரம், வறுமை எல்லாமே உங்களுக்கு இதோட சரியா போகும். எல்லாம் லேசாக்குவானாக. இதை ஒரு 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ அப்பெல்லாம் இதை ஓதிக்கொண்டே இருக்கலாம். நம்ம இதுக்கு நமக்கு ஒழு இருக்கணும்ட்டோ இல்ல தொழுகை இருக்கணும்ட்டோ அவசியம் இல்லை. அல்லாஹ்வே போதுமானவன். அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.